ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் புதிய உவர் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் மாநில போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம், ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர வேலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். ரெயின்போ நகர் புனித ஜான் மரி வியானி ஆலய பெருவிழா, கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி தமிழகத்தில் அடுத்த மாதம் இயல்பை விட மழை அதிகமாக இருக்கும், வானிலை ஆய்வாளர்கள் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுதேசி பஞ்சாலை அருகில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் உவர் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதி சுதேசி பஞ்சாலை அருகில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் 3.87 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உவர் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை காலை நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பங்கேற்று இந்த பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த உவர் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதனால் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாரதி நகர், இளங்கோ நகர், சாந்தி நகர், ராஜீவ்காந்தி நகர், சஞ்சய் காந்தி நகர், டாக்டர்ஸ் காலனி, சுப்பையா நகர், ராஜா நகர், அருந்ததி நகர், திருவள்ளுவர் சாலை, மத்திய பேருந்து நிலையம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள் பொதுமக்கள் பயனடைய உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர வேலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து புதுச்சேரி பிஆர்டிசி சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டு போராட்ட நடவடிக்கை குழு சார்பில் துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் புதுவை போக்குவரத்து கழகம் இயங்கி வருகிறது. இதில் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் இதன் மூலம் புதுச்சேரி, மாஹே, ஏனாம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் புதிய ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களது பணிக்காலம் முடிவடைந்த நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பு பிஆர்டிசி சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் தங்கள் கோரிக்கையை அரசு உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தனர். இதனால் புதுச்சேரியில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொது போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டது. பிஆர்டிசி நிர்வாகத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் நிரந்தர ஊழியர்கள் 750 பேர் பணி செஞ்சுட்டு வரோம். காரைக்கால், பாண்டிச்சேரி, மாகே, யானம் இந்த பிரிவில் குறைஞ்சது 150 வண்டி இயங்கிட்டு வருது. இப்போ நாங்கள் பல காலங்களில் பல கட்ட போராட்டம் நடத்தியிருக்கோம். அதில் எதிலும் உடன்பாடு இல்லை, எங்கள் கோரிக்கை வென்றடையில. அதனால் பணி நிரந்தரம், 7th பே இம்ப்ளிமெண்ட்டு, 7வது ஊதிய உயர்வு இது எதுவுமே நிறைவடையில. அதனால் கடந்த 2 வாரமாக 2 கட்ட போராட்டம் அறிவித்தோம். ஒன்று கருப்பேச்சு அணிஞ்சு, ஒன்று கண்டன ஆர்ப்பாட்டம். அடுத்த கட்ட போராட்டம் தொடர் வேலை நிறுத்தம். இந்த பிரதான கோரிக்கை 2 கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கோம். இப்போ பொது வேலை நிறுத்தம், பஸ் எந்த பஸ்ஸும் இந்த 4 பிரிவில் மாகே, பாண்டிச்சேரி, காரைக்கால், யானம் இந்த 4 பகுதியிலும் எந்த பகுதியிலும் வண்டியை நிறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்களை நிர்வாகம் கூட்டு பேசணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் இந்த போராட்டத்துக்கு காரணம் நிர்வாகமாக தவிர தொழிலாளி எங்களால் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் எதுவும் முழு பொறுப்பாகாது, நிர்வாகம் தான். எங்களை கூட்டு பேசினா நாங்கள் வண்டி எடுத்து ஓட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான் மரி வியானி ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி ரெயின்போ நகரில் புனித ஜான் மரி வியானி ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜூலை 27ஆம் தேதி நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் ஆலய பங்கு தந்தை ரொசாரியோ கொடியேற்றி வைத்தார்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரெயின்போ நகர் பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பெருவிழாவையொட்டி தினமும் காலை மாலை 6 மணிக்கு சிறிய தேர்பவனி நடைபெறுகிறது. வருகிற 3ஆம் தேதி காலை 7:30 மணிக்கும் பெருவிழா திருப்பலியும் மாலை 6 மணிக்கு ஆடம்பர தேர்பவனியும் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை ஜே.எம். கிரெகோரி லூயிஸ் ஜோசப் திருவிழா குழு மற்றும் பங்கு மக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுச்சேரி தமிழகத்தில் அடுத்த மாதம் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை வெப்பசலன மழையால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 27ஆம் தேதி வரையிலான நிலவரப்படி 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 6% குறைவு ஆகும் என்றும் அடுத்த மாதம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட அதிகமாக மழை பதிவாகும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கின்றனர். அந்த வகையில் அடுத்த மாதம் முதல் 2 வாரங்கள் வெப்பசலன மழை தீவிரமாக இருக்கும் என்றும் 3ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையிலான இடைப்பட்ட காலத்தில் வடகடலோரம், வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் என தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களிடம் இருந்து நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்டாக் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 10,577 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்காக 13,526 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் 12ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு தனித்தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வெளியானது. எனவே அவர்களும் கல்லூரிகளில் சேர சென்டாக் மூலம் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரி சென்டாக் மூலம் நீட் அல்லாத கலை, அறிவியல், வணிகவியல் படிப்புகளுக்கு மாணவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்நிலையில் நீட் அல்லாத இளநிலை தொழிற்படிப்புகளான பிடெக், பிஎஸ்சி வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை, கால்நடை மருத்துவம், பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி துணை மருத்துவ படிப்புகள், பிஃபார்ம், பிஏ சட்டம், ஆரோவில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ளைட் டெக்னாலஜியில் நடத்தப்படும் படிப்புகள், ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழக புதுவை கிளையில் நடத்தப்படும் பாடங்கள் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. இதற்கு சென்டாக் மூலம் ஏற்கனவே கலை, அறிவியல், வணிகவியல் பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்காத மாணவர்கள் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்குள் பதிவு கட்டணம் செலுத்தி சென்டாக் இணையதளம் மூலமாக புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்று சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற சத்திய முழக்க மாநாட்டில் முஸ்லிம் இடஒதுக்கீட்டை 6% உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் தலைவர் ஹபீப் ரகுமான் தலைமையில் சத்திய முழக்க மாநாடு பாப்ஸ்கோ திடலில் நடைபெற்றது. இதில் பாழாக்கப்படும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் மாநில தலைவர் அப்துல் கரீமும், எடுத்துரைப்போம் ஏக தத்துவத்தை என்ற தலைப்பில் மாநில செயலாளர் சபீர் அலி மற்றும் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் காஞ்சி இப்ராஹிம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து மாநாட்டில் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியதை ரத்து செய்ய வேண்டும், புதுச்சேரியில் முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கப்படும் 2% இடஒதுக்கீட்டை 6% உயர்த்த வேண்டும் என்றும், குடியிருப்பு பகுதிகளில் ரெஸ்டோ பார்கள், தங்கும் விடுதிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பணமா குணமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. மேலும் இந்த மாநாட்டில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் முஸ்லிம்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பெண்கள் உட்பட 7 பேரிடம் 2.25 லட்சம் ஆன்லைன் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போன் எண்ணிற்கு வந்த குறுஞ்செய்தியில் பகுதி நேர வேலை மூலம் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு அவர் சம்மதம் தெரிவிக்கவே அவரது வங்கி கணக்கில் 150 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் எதிர்முனையில் பேசியவர் சிறிது முதலீடு செய்து பகுதி நேர வேலை செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறியதை நம்பி அந்த பெண்மணி பல்வேறு தவணைகளாக 1 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் கிடைத்த பணத்தை தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்த போது அது முடியாத காரணத்தினால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதேபோல் புதுச்சேரி நயினார் மண்டபத்தை சேர்ந்தவர் ஆன்லைன் மூலமாக குறைந்த விலையில் பட்டாசுகள் வாங்க முயற்சித்து 39,000 ரூபாயை ஆன்லைன் மூலமாக அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுவையை சேர்ந்த கௌதம் என்பவரிடம் 22,000 ரூபாயும், நல்லவாடு பகுதியை சேர்ந்தவரிடம் 60,000 ரூபாயும், பாகூரை சேர்ந்தவரிடம் 32,000 ரூபாயும், சண்முகாபுரத்தை சேர்ந்த பெண்ணிடம் 28,000, கொசபாளையத்தை சேர்ந்த பெண்ணிடம் 6,000 ரூபாய் என்றும் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 26ஆம் தேதி ஒரே நாளில் 7 பேரிடம் 2.25 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9160 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1230 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.